வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனை விட்டு பிரேக் பண்ண மாதிரி தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இல்லைனா இந்த மார்க்கெட் வந்து எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் இந்த ஃபஸ்ட் செஷன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட்லாம் கரெக்டாக கிளியராக எடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் செஷன் பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ஒரு சைடு செட்டப்புக்குள்ளே மார்க்கெட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்த பிறகு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடு செட்டப் தான். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அந்த டவுன் சைடு செட்டப்பாக மாறினது வந்து 3.25 கேண்டில் மட்டும்தான் பிரேக் பண்ணி அது புட் சைடு செட்டப்பாக மாற்றினாங்க. சரி, ஓகே. இது வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஆனால் நியூஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் வந்து நீங்கள் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் செட்டப்பில் கடைசியாக ஃபைனலாக கீழே போகிற செட்டப்பில் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் எல்லா ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக எப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அதே போல் சப்போர்ட் எடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட் செஷன் பிரேக் பண்ணி மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு சைடு செட்டப் தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுத்து மார்க்கெட் முடிய போகிறப்ப அது பேரி செட்டப்லாம் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் நம்ம தான் சொல்லி எல்லோட சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக எல்லோட சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட சப்போர்ட்லேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78,200 மார்க்கெட் வந்து 78,900 கிட்டத்தட்ட 700-790 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் வந்து போட்டுருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு செட்டப் 2 செட்டப் வந்து ஒரு சைடு செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலையில் நடந்த இந்த 9:45 to 10:30 ஒரு கால் சைடு மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன வாய்ப்பு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட் அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ரெஸ்ட்னு சொன்னோம். இந்த இடம் இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கீழே தான் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஆனால் மேலே லெஸ்ஸாக பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே கேண்டில் செட்டப் இருக்குது. ஒருவேளை ஃபால் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 23,900 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தா நீங்கள் போன ஹை தான் 24,480 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 24,623, தேர்ட் வந்து 24,700. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,281 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி டேவோட லோ தான் 24,241. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ 24,096. சரி, ஓகே. அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்போம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனை விட்டு பிரேக் பண்ணி இந்த செகண்ட் சப்போர்ட் உடச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனால் டேயோட ஹையும் லோவும் தான் நாளைக்கு முக்கியமானதாக இருக்கும். டேயோட ஹையை பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் புல்லிஸ் சைடு மார்க்கெட் விட மாட்டாங்க. நியூஸ்னால தான் இறக்கிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியல. அதே சமயம் ஆனால் மார்க்கெட் செட்டப் வந்து பை சைடு செட்டப்பில் தான் இருக்குது. இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். அது இந்த தேர்ட் வரைக்கும் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் தான் செக்சரியாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப் தான். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ பிரேக் பண்ணாலும் அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நாளைய மார்க்கெட் வந்து டேக்குள்ளே ரேஞ்ச் பவுண்டை கூட இருக்குது. அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே எப்படி சுற்றி விட்டே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக. இந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு செட்டப் இருக்குது. இந்த டே லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஃபால் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்குன்னா இல்லைனா இந்த லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னா இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட்டை விழுகுது. இதுபடி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபால் எது வரைக்கும் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நாளைய பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 55,752 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தெரியுது. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 56,963 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மேலே 57,085. தேர்ட் வந்து 57,696. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டேயோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 56,356. செகண்ட் வந்து 56,201. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்தானோட லோ 55,841. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா
2 எல்லோ ஜோன் செட்டப் தான் இருக்குது இதில். இதையும் சைட்வைஸ் செட் சைட்வைஸ்னோட ரேஞ்சு பவுண்டுன்னு சொல்லலாம் அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த எல்லோவுக்கும் இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நிஃப்டியோட கொஞ்சம் குழப்பமாக சொல்லியிருப்போம். ஏன்னா அந்தமாதிரி செட்டப் இருந்துச்சு. இப்போ இதை பற்றி பார்க்கும் பட்சத்தில் இந்த மார்க்கெட்டை வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டும் சைட்வேஸ் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தட்ட மேலே தட்ட கீழே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்த கீழே உள்ள சப்போர்ட் லெவல் உடச்சதுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் விட்டு பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த இடத்த லேஸ் ஹைலைட் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டான் மார்க்கெட். இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சு மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். லோவை பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 77,063 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்னமே நடக்க வாய்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருப்போம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,769 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி டேவோட ஹை தான் 78,947. தேர்ட் வந்து 79,201. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 78,374 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன லோ தான் 78,203 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக. தேர்ட் வந்து நேற்றோட லோ 77,726. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு எல்லோ ஜோனு, ஒரு மேலே ஒரு எல்லோ ஜோன். இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டும் சைட்வேஸ் செட்டப்புக்கு தான் ரேஞ்சு பவுண்ட். சைட்வேஸ்ங்கிறதோட ரேஞ்சு பவுண்ட் சொல்லலாம். இதுக்கும் அதாவது 300க்கும் 900க்கும் இடையில ஒரு 600 பாயிண்ட்ஸ் இடையில மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஒரு வேளை ஒரு கேப் டவுன் இருந்து இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் நேற்று ஒரு லோ வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட செட்டப் படி பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக. ஏன்னா 3 ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம நிஃப்டியில் கூட ஒரு டைப்பாக சொல்லியிருப்போம். இதிலலாம் கிளியராக இருக்குது. 3ன்னு பார்த்தோன்னா இது ஃப்ளாட் ஓப்பன்னாலே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். அந்த டாஸ்பா இசன்